தோட்டத்தை போலிருப்பார், வற்றாத நீரூற்றை போலிருப்பார், பலமிக்க தோட்டத்தை போலிருப்பார், கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திருப்பார், காலமெல்லாம் நான் செழித்திருப்பேன், கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திருப்பேன், காலமெல்லாம் நான் செழித்திருப்பேன். வடநாட்டு மக்கள் என்னிடம் கண்டு ஓடி வருவார்கள், தினம் பாடி மகிழ்வார்கள். வடநாட்டு மக்கள் என்னிடம் கண்டு ஓடி வருவார்கள், தினம் பாடி மகிழ்வார்கள். போலிருப்பேன், பலமிக்க தோட்டத்தை போலிருப்பேன், கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திருப்பேன், காலமெல்லாம் நான் செழித்திருப்பேன், கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திருப்பேன், காலமெல்லாம் நான் செழித்திருப்பேன். நம்மோடு செழித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நல்ல வார்த்தை கேட்டோம். இந்த வார்த்தைப்படி நாம் நடக்கும்போது இந்த வருடம் முழுவதும் மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கிற எல்லா நாளிலும் கர்த்தர் செழிப்பாய் ஆசீர்வாதம் விடுதலையாய் மகிழ்ச்சியாய் இருக்க உதவி செய்வார். இப்படிப்பட்ட குடும்பமாய் நாம் இருப்போமானால், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தருடைய சமூகத்துல உண்மையாய் கர்த்தரை தேடுகிற குடும்பமாய் இருப்போமானால், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம செழிப்பாய் நடத்த வல்லவராக இருக்க கர்த்தரை நோக்கி பார்த்து எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாளில் கர்த்தாவே வார்த்தையை கொண்டு வந்து கர்த்தாவிகளோடு கலந்து கொண்ட அன்பு தாசனுக்காய், குடும்பங்களுக்காய், அன்பு சகோதரிக்காய், மகனுக்காய், கர்த்தாவே மகள் குடும்பத்துக்காய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அன்பு சகோதரிக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட முடியாது அந்த சமூகத்தில் வருகிறோம். இப்பொழுது நாங்கள் திருச்சபையால் செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால அன்பு மகளுக்கு எல்லா விதமான பலவீனங்கள் மாறி கர்த்தர் அற்புதம் செய்யும். மகளுக்கு இந்த ஆண்டுல நல்ல கர்த்தாவை துணைவை தந்து எடுத்து பயன்படுத்துங்கப்பா. என்னுடைய மகன் சாட்சி சொல்லட்டும். ஆண்டவரே, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில கொடுத்ததான கர்த்தா பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வருகிறது தொடர்ந்து நடத்த முடியாது இந்த கர்த்தரை வருகிறோம். கர்த்தா வார்த்தை கேட்ட பிள்ளைகள் நமக்காக சாட்சியாக வாழ உதவி செய்ய செபிக்கிறோம். நாளை 8வது மாதம் கர்த்தாவே ஆரம்ப நாட்கள்ல உடைய மாதத்துல வந்து செபித்து கடந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டு அற்புதம் செய்ய ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அநிலைக்கும் சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு அவர்களோட மனைவியை செய்ய எல்லா பரிசுத்தவான்களோட காத்திருந்த குடும்பங்களோடு எல்லாருக்கும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.